யாவை யாவும் இல்லாருக்கு ஈயாத. இது கம்பரோட வரிகள். ரொம்ப அற்புதமான வரிகள். இந்த வரிகளுக்கு என்ன மீனிங்னா, எல்லாவற்றும் தியாகம் செய்யறாரு பாத்தீங்களா, அவங்களால மட்டும்தான் சாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஃபீல்டுக்கு கண்டிப்பா தியாகம் முக்கியம். சரிங்களா? இப்ப நம்மளோட ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா டூர் போக, சினிமா போக, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ல இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலை 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். சாப்பாடு இருக்காது, ஏதாவது ஒரு மசாலா பொடி வச்சு குழம்பு ஊத்தி உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி தியாகங்கள் தான். சம்பந்தமே இல்லாதவங்க ஒரு விசேஷ ஒரு ஃபங்க்ஷன்ல யாருன்னு தெரியாது, ஏதாவது கோயில் அன்னதானம் போட்டுட்டு இருப்பாங்க, இது வல்லதாரில வியாழக்கிழமை சாப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம ஒரு நாள் பட்ஜெட்டே உங்களுக்கு ஒரு 100 ரூபா தான் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் தியாகம் பண்ணி படிங்க. கண்டிப்பா நம்மளுடைய உழைப்புக்கு, நம்மளுடைய தியாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கு. சரிங்களா? அதை மட்டும் மைண்ட்ஸ்ல வச்சு இப்படியாவது இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துருங்க. உங்களுக்கு வாழ்க்கையை பிரகாசமா இருக்கு. சரிங்களா? அதனால ஒரு கஷ்டப்பட்டு படுங்க, கண்டிப்பா தியாகம் பண்ணுங்க. தப்பே கிடையாது. நீ எந்த அளவுக்கு தியாகம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னது வரக்கூடிய காலங்கள் மிக மிக நம்மளுக்கு மிக ஒரு அற்புதமான காலங்கள். தொடர்ச்சியா படிங்க, வெற்றி பெறலாம்.